அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 36வது நாள் அகழ்வு பணிகள் சனிக்கிழமை நடைபெற்றது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 36வது நாளான சனிக்கிழமை புதிதாக ஒரு பெரியவரின் எண்புக்கூட்டுடன் சிறியவரின் எண்புக்கூடு உள்ளடங்கலாக 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிறத்திலான பாசிமணி, எறும்பு துண்டு வளைகள் என்பவை பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 3 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஒரு மண்டைக்கோடு வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரைக்கான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 74,478ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோயின் பரவல் தொடர்ந்தும் தீவிரமடைந்து வருவதை புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு காய்ச்சல் அல்லது டெங்கு நோய்க்கான ஏனைய அறிகுறிகள் தென்படுமாயின் காலதாமதம் செய்யாது உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் இதர அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் தாகத்தியான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நோயின் தீவிரத்தை குறைக்கவும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் அவசியமாகும் என்று சுகாதார தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். 2026ஆம் ஆண்டு முதல் விசேட தேவையுடைய மாணவர்களுக்காக மாதாந்தம் வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை அதிகரிப்பது குறித்து ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் ஆசிரியர் மாணவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பதன் அவசியம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையில் தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பதில் கடுமையான நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடருந்து திணைக்களத்தின் வசமுள்ள தொடருந்து இயந்திரங்கள் மற்றும் தொடருந்து இயந்திர பல தொகுதிகள் குறைவடைந்துள்ளதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையை சரி செய்து தற்போதுள்ள தொடருந்து நேர அட்டவணைகளுக்கு அமைவாக சேவைகளை முன்னெடுத்து செல்வதற்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த சங்கத்தின் செயலாளர் கசுன் சாமர தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய சோதனை நடவடிக்கைகளின் கீழ் நேற்றைய தினம் மட்டும் 706 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 708 சோதனைகளில் இதுவும் ஒன்றாகும். ஒரு சந்தேக நபருக்கு எதிராக சட்டவிரோத உடைமை தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். மேலும் 4 பேரை மறுவாழ்வுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஆண்டுதோறும் 50க்கும் மேற்பட்டோர் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழப்பதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் மின்னல் விபத்துகளினால் ஆண்டுதோறும் பல உயிரிழப்புகள் மட்டுமல்லாமல் சொத்துக்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கும் பாரிய சேதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மின்னல் தாக்கம் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அங்கோலா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான 237 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 54 வயதுடைய பெண் என்று தெரிய வந்துள்ளது. அங்கோலாவிலிருந்து எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாபா நகருக்கு சென்று அங்கிருந்து கெடா நாட்டின் டோகா வழியாக இலங்கை வந்திருந்தது என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
குறித்த விபத்து சம்பவம் வவுனியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இரட்டப்பெரியகுளம் வவுனியா வீதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வீதியில் 16ஆம் ஒழுங்கைக்கு அருகில் இரட்டை பெரியகுளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் இடதுபுறமாக நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் ரக லொரியொன்றுடன் பலமாக மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற வழியிலேயே உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் தொழிற்கல்வித்துறையை பலப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறை கம்பி எண்ணிக்கதை போன்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சுட்டிப்புறம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வடமராட்சி பரித்துத்துறை தொம்பளை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய சின்னராசா துளசிகரன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் பகுதியிலிருந்து பரித்துத்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போதே மின்கம்பத்துடன் மோதி குறித்த விபத்துக்கு இடம்பெற்றுள்ளது. உடனடியாக பரித்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு அதிசீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற வேளையில் சிலர் மர்மமான முறையில் உயிரிழப்பது ஏனென்று ஊடகவியலாளர்கள் அரசாங்கத்திடம் நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் திடீர் மரணத்தை சுட்டிக்காட்டியே ஊடகவியலாளர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தனர். இந்த ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பதிலளித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உயிரை மாய்த்து கொண்டமை குறித்து விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருந்ததா என்பது குறித்த மக்கள் மத்தியில் நிலவுகின்ற நியாயமான சந்தேகங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன்னால் இத்தகைய சந்தேகங்கள் உண்மையானதா இல்லையா என்பது நிரூபிக்கப்படும் வரை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் தெரிவித்துள்ளார். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்ட 5 பேருக்கு மரண தண்டனை விதித்து கம்பகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு விலக்கேதர பகுதியில் திருமணமாகாத ஆணொருவரை கொடூரமாக கொலை செய்தமை மற்றும் 3 வரை கொலை செய்ய முயன்றமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நேற்றைய தினம் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி விலக்கேதரவின் தியக்கவிட்டாவில் உள்ள ஒரு வீட்டிற்கு இந்த கும்பல் புகுந்து கற்கள், தடிகள் மற்றும் வாள்களாலும் அங்கு வசித்தவர்கள் மீது கொடூரமாக தாக்கியதாக நீதிமன்றம் கண்டறிந்தது. இத்தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்து மற்றும் 3 படுகாயமடைந்த நிலையில் தந்தை, தாய், அவர்களது 2 குழந்தைகள் மற்றும் மற்றொரு நபர் ஆகியோர் கொலை மற்றும் கொடூரமான தாக்குதல் குற்றங்களில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு ஐவருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி ராஸ்மி சிங்கப்புலி மரண தண்டனை விதித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவின் இறுதிச் சடங்குகள் போலீஸ் உயரிய மரியாதைகளுடன் நடத்தப்படவுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் ஒருவர் காலமானால் வழங்கப்படுகின்ற அனைத்து போலீஸ் உயரிய மரியாதைகளும் அவருக்கு வழங்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார்.
இதன்படி அவரது இறுதிச் சடங்குகள் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி போலீஸ் மரியாதைகளுடன் நடைபெறவுள்ளன. தற்போது அவரது உடல் கொழும்பில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையின் 35வது போலீஸ் மாதிபராக பணியாற்றிய சி.டி. விக்ரமரத்ன நேற்று முன்தினம் காலை அவரது இல்லத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்ற நிலையில் பிரேத பரிசோதனையின் பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியினால் திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உடல பாகங்கள் மற்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற துப்பாக்கி ஆகியவை மேலதிக பரிசோதனைகளுக்காக ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.